ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் விஜய் ஃபேன் பேசுகிறேன். இதை கேட்டுட்டு இருக்க நீங்கள் ஒரு விஜய் ஃபேனாகவும் இருக்கலாம், இல்லை அஜித் ஃபேனாகவும் இருக்கலாம். இதை கேட்குறது விஜய் ஃபேனாக இருந்தால் நீங்கள் இதை கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப்பில் இருக்க விஜய் குரூப், அந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் இருக்க குரூப்புக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், பிரியான்னு ஒரு பொண்ணு வந்து விஜய் பற்றியும் விஜய் ஃபேன்ஸை பற்றியும் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கா. அவள் எந்த தைரியத்தில் எப்படி பேசியிருக்கான்லாம் தெரியல, ரொம்ப பச்சை பச்சையாக பேசியிருக்கா. அவள் விஜய் ஃபேன்ஸும் விஜயை பற்றியும் பேசுறது இல்லாமல் விஜய் ஃபேன்ஸோட குடும்பத்தை பற்றியும் எழுதியிருக்கா. நான் ஒரு பொண்ணு அவ்வளோ பச்சையாக பேசி அன்னைக்கு தான் கேட்டேன். நாங்கள் விஜய் ஃபேன்ஸ் சாஃப்டாக பேசணுன்றதால எங்களுக்கு வந்து அசிங்கமாக பேச தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. எங்களுக்கும் பச்சையாக பேச தெரியும். நாங்கள் பேசுகிற பேச்சில் அந்த பொண்ணோட குடும்பமே தூக்கில் தொங்குற அளவுக்கும் எங்களுக்கு பேச தெரியும். ஆனால் நாங்கள் அப்படி பேசினா அந்த மாதிரி தெருவில் இருக்கிற நாயங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி தெருப்பு இருக்கிற நாயங்கள்லாம் வந்து யாரோட ஃபேன்ஸா இருக்காங்கன்னு நீங்களே பார்க்கலாம். நீங்க அந்த வாய்ஸ் கிளிப்பை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இல்ல, அந்த வாய்ஸ் நோட் அமைச்சது உண்மையா ஒரு பொண்ணு தானா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அது ஒரு உண்மையாவே ஒரு பொண்ணா இருந்தா அந்த பிரியான் பேர் வச்ச எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்போ அது ஒரு அசிங்கமா போச்சு. விஜய் ஃபேன்ஸ் அஜித்தை ட்ரோல் பண்ணுறதும் அஜித் ஃபேன்ஸ் விஜய் ட்ரோல் பண்ணுறதும் வந்து சோஷியல் நெட்ஒர்க்கில் வழக்கமாக நடக்கிற விஷயம் தான். அதுக்குன்னு விஜயவும் விஜய் ஃபேன்ஸோட குடும்பத்தை கூட கம்பேர் பண்ணி பேசுறதுலாம் ரொம்ப தப்பு. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, விஜயோட படம் ரிலீஸ் ஆகலனாலே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் அப்படி சூசைட் பண்ணிக்கிறத வந்து நியாயப்படுத்த விரும்பல. அது ஒரு முட்டாள் காரியம் தான், அது முட்டாள்தனமான விஷயம் தான். ஆனா இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, விஜய் ரசிகளோட ஈடுபாட்டை தான் நீங்க பார்க்கணும். விஜயோட ஒரு படம் ரிலீஸ் ஆகலனாலே சூசைட் பண்ணிக்க தெரிஞ்ச எங்களுக்கு விஜய் பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு உள்ள போ தெரியாதா? இல்ல, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ கூட ஒன்றும் குறைஞ்சு போகல. மதுரை சென்ட்ரல் தளபதி ஃபேன்ஸ் அமைதிப்படை இயக்கம்னு ஒரு விஜய் ஃபேன்ஸ் கிளப்ல வந்து அந்த வாய்ஸ் நோட் எங்க அப்லோட் ஆச்சு, யார் ரெக்கார்ட் பண்ணான்னு ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக நடக்கும். அதுக்குன்னு இப்படியே பண்ணிட்டு இருந்தா நாங்களும் வந்து சாஃப்டாவே பேசிட்டு இருப்போம்னு அர்த்தம் கிடையாது. எங்களுக்கும் அடிமட்டத்துக்கு போய் பேச தெரியும். நாங்களும் வந்து பச்சையா பேசுவோம். நாங்களும் வந்து அஜித்தை பத்தி எவ்வளவோ எங்களுக்கு பேச தெரியும். ஆனா நான் அப்படிலாம் பேச விரும்பல. சரி, இருந்தாலும் அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து அஜித்தை சும்மா ஸ்கிரீன்ல காமிச்சா தலைன்னு கத்துறது மட்டும் இருந்தா போதாது. நீங்க ஏதாவது ஒரு காதல விழுற மாதிரி பண்ணாதான். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வந்து அஜித் ஃபேனா இருந்தா உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு எங்க விஜய் அசிங்கப்படுத்தணும்னு தோணுச்சுன்னா ஃபீல்டுக்கு வர சொல்லுங்க. உங்க தலைய சினி ஃபீல்டுக்கு வந்து விஜயோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அடிக்க சொல்லுங்க, விஜயை தோக்கடிக்க சொல்லுங்க. எங்களை மாதிரி ரஜினிக்கு ஈக்குவலா ரசிகர்கள் சம்பாரிச்சு காட்ட சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார்னு பட்டம் வாங்க சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார்னு நல்லா வாங்குவார் உங்க தலை. கேரக்டர் ஸ்டார்னு வேணா வாங்குவார், அடுத்த கேரக்டர் ஸ்டார்னு வாங்குவார். ஏண்டா, உங்க அஜித் ஒருத்தவனால தமிழ் ஃபீல்டுக்கு ஹீரோன்ற மரியாதையே போச்சு தெரியுமா? ஹீரோக்கான மரியாதையே போச்சு உங்களால. நார்த் இந்தியன்ஸ் தான் வெறுப்பேத்துறானுங்க, இவன் தான் ஹீரோவா, இவன் தான் ஹீரோவான்னு. முடிஞ்சா விஜய் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல அடிச்சு காமிக்க சொல்லிங்க. அப்ப நீங்க என்ன பேசினாலும் நாங்க மூடின்னு கேட்கறோம். அதை விட்டுட்டு கேவலமா பொண்ணை வச்சு இப்படி அசிங்கமா பேசுறீங்களா? வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? இப்போ கூட அஜித்தை பத்தியும் அஜித் ரசிகர்களை பத்தியும் அசிங்கமா பேச எனக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. எவனுக்கும் நான் பயப்படல. ஆனா நானும் அந்த மாதிரி பேசிட்டா அந்த மாதிரி அஜித்துக்கு இருக்கிற அந்த மாதிரி அந்த தெருப்பு இருக்கிற நாயங்க மாரி இருக்கிற ஃபேன்களுக்கும் நான் விஜய் ஃபேன்ன்ற தகுதி எனக்கு போயிடும். ஸோ நான் அப்படி அஜித்தை அசிங்கப்படுத்துறதா நினைச்சுன்னு விஜய் பேரையும் விஜய் ரசிகன்ற தகுதியும் நான் வந்து கெடுத்துக்க விரும்பல. இதை கேட்டுட்டு இருக்குது அஜித் ஃபேனா இருந்தா உங்களுக்கே வரைக்கும். அப்படியே உங்களுக்கு உரைக்கலன்னா நீங்க மனுஷ ஜென்மமே கிடையாது. அதே மாதிரி இது கேட்டுட்டு இருக்கிறது ஒரு விஜய் ஃபேனா இருந்தா நீங்க இந்த வாய்ஸ் நோட்டு நிறைய அஜித் ரசிகர்களையும் அந்த பொண்ணுன்ற தகுதியே இருந்த அந்த பிரியாவையும் போய் சேர்ற வரைக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் விஜய் ஃபேன்.